வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. கோவையில் நடந்த வாகன பேரணியில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக தொண்டர்கள் வெளிநடுகிலும் உற்சாக வரவேற்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருச்சியில் வரும் 22ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தொடர்ந்து திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய திட்டம். வரும் 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் பிரச்சாரம். மார்ச் 31ஆம் தேதி வரை முதற்கட்ட பிரச்சார பட்டியல் வெளியீடு. மக்களவைத் தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் வெளியீடு. வேட்பாளர்கள் பட்டியலை நாளை வெளியிடுகிறது திமுக. பாஜகவுடன் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறது பாமக. பாஜகவுடனான கூட்டணியை உறுதி செய்தார் பாமக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகள் பட்டியல் வெளியீடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருப்பூரில் சுப்பராயன், நாகையில் செல்வராஜ் போட்டி. அதிமுக, தேமுதிக இடையே நாளை கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. தேமுதிகவிற்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி உட்பட 4 தொகுதிகள் ஒதுக்கீடு என தகவல். மதிமுக வேட்பாளராக திருச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார் துரை வைகோ. நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளராக சூரியமூர்த்தி தேர்வு. அதிமுகவின் பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடை. இடைக்கால தடையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம். தேர்தல் அறிக்கையில் பல்வேறு வாக்குறுதிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படுகிறது. ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன். தீவிரமான மக்கள் பணியாற்றவே பதவியை ராஜினாமா செய்ததாக தமிழிசை பேட்டி. அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனு படிவத்தில் கையெழுத்திட அனுமதிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மனு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு தரவுகளை 21ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருப்பதியில் ஜூன் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 25ஆம் தேதி ஆன்லைனில் வெளியீடு. திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதற்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல், தேர்தல் பணிகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். முன்னதாக தலைமை செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாநில அளவிலான தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட பிரம்மாண்ட வாகன பேரணியில் சாலையின் இருபுறமும் மலர்களை தூவி பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் வரவேற்றனர். சாய்பாபா காலனியில் தொடங்கி ஆர்எஸ்புரம் தலைமை தபால் நிலையம் வரை திறந்த வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டார். அவருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோரும் பயணம் செய்தனர். மக்களவைத் தேர்தலுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார். இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி திருச்சியில் வருகின்ற 22ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தொடர்ந்து திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யவுள்ளார். இதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற 24ஆம் தேதி திருச்சியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மார்ச் 31ஆம் தேதி வரையிலான முதற்கட்ட பிரச்சார பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் வெளியிடப்பட்டது. அதன்படி வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளிலும், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நீலகிரி, தேனி, பொள்ளாச்சி, தஞ்சாவூர், தென்காசி, தூத்துக்குடி, கோவை, ஆரணி ஆகிய தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளது. இதனிடையே வேட்பாளர்கள் பட்டியலை திமுக நாளை வெளியிடுகிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாமக போட்டியிடும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக உயர்மட்ட குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி என முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின் வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் இந்த தகவலை வெளியிட்டார். திமுக, காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தனித்தொகுதி, கடலூர், மயிலாடுதுறை, சிவகங்கை, நெல்லை, கிருஷ்ணகிரி, கரூர், விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய 9 தொகுதிகளும், புதுச்சேரி மக்களவைத் தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் தற்போதைய MP சுப்பராயன் மீண்டும் போட்டியிடுகிறார். நாகை தொகுதியில் செல்வராஜ் போட்டியிடுவார் என்றும் அக்கட்சி அறிவித்துள்ளது. அதிமுக தேமுதிக இடையே நாளை கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி தேமுதிகவிற்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி உட்பட 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக வேட்பாளராக திருச்சி தொகுதியில் துரை வைகோ போட்டியிடுகிறார். கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றும், முடிந்தவரை வைகோ மகனாக மக்களுக்காக சிறப்பாக செயல்படுவேன் என்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இதேபோல் நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக சூரியமூர்த்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதிமுகவின் பெயர் சின்னம் கொடியை பயன்படுத்த OPS-க்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. EPS தொடர்ந்த வழக்கில் இடைக்கால தடையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனு படிவத்தில் கையெழுத்திட அனுமதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் OPS மனு அளித்துள்ளார். அதிமுகவின் இரு அணிகளும் தேர்தலில் போட்டியிடும் வகையில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கித் தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் டெல்லியில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிஷா, ஆந்திரா ஆகிய 4 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 25 வாக்குறுதிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படுகிறது. பெங்களூருவில் முதலமைச்சரின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. பெங்களூரு உட்பட கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை நிலவி வரும் நிலையில் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனைக் கூட்டத்தை அறிவித்திருந்தார். ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதை சுட்டிக்காட்டி இந்த கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்ததால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் சென்னை திரும்பிய அவர் தீவிரமான மக்கள் பணியாற்றவே பதவியை ராஜினாமா செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பணியாற்றுவதற்காக நான் திரும்பி இருக்கிறேன். இது நான் மகிழ்ச்சியாகவே இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் 4 ஆண்டுகள் அதிக அனுபவம் பெற்று வந்திருக்கிறேன். இந்த அனுபவம் எனக்கு தமிழக மக்களுக்கு பணியாற்றுவதற்கு உதவி செய்யும் நான் நினைக்கிறேன். தெலுங்கானா மக்கள் என் மீது அபரிதமான அன்பு வைத்திருந்தார்கள். புதுவை மக்களும் அப்படிதான். வருங்கால திட்டத்தை நான் அறிவிக்கிறேன். தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை 21ஆம் தேதி தாக்கல் செய்யுமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை தாக்கல் செய்யும்போது எந்த தகவல்களையும் மறைக்கவில்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டார். SBI தாக்கல் செய்யும் விவரங்களை உடனடியாக தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றுமாறு உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஊழல் தேர்தல் நன்கொடை பத்திரம்தான் என்று தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். போக போக நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேர்மை தவறி எதை எப்படியெல்லாம் புரலாங் பண்ணலாம், தள்ளி போடலாம் முயற்சி பண்ணீங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக இருந்து விட்டது. ஆகையால் வேறு வழியிலேன்னு வெளியிட்டு இருக்காங்க. இப்போ ஒண்ணா வந்துட்டே இருக்கு. போக போக உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். பொறுத்திருந்து பாருங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3வது முறையாக மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வாரணாசி தொகுதியில் சுமார் 10 லட்சம் வாக்குகளை பெற பாஜக திட்டமிட்டுள்ளது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளிடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டது. மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் பாஜக 17 தொகுதிகளிலும், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி 16 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசந்தி 5 தொகுதிகளிலும், ஹிந்துஸ்தானி ஆவா மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மன்ச் கட்சி தலா ஒரு இடத்திலும் போட்டியிடுகிறது. குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட் ஆகிய 6 மாநிலங்களின் உள்துறை செயலாளரை நீக்கி இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிசோரம் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் பொது நிர்வாகத்துறை செயலாளரும் நீக்கப்பட்டுள்ளார். பொன்முடிக்கு அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அவசர மனு தாக்கல் செய்துள்ளது. பொன்முடியை அமைச்சராக நியமிப்பது அரசமைப்பு நன்னென்றிக்கு எதிரானது என தெரிவித்து ஆளுநர் கடிதம் அனுப்பியுள்ளதாக அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை பரிசீலித்த தலைமை நீதிபதி மனு குறித்து ஆய்வு செய்து உரிய முடிவெடுப்பதாக தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கிடம் சென்னையில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் 12 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் விமானம் மூலம் மீண்டும் அவர் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரியில் சிறுமி கொலை வழக்கு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் கைதான இருவரையும் சிறையிலிருந்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் கருணாஸ், விவேகானந்தன் ஆகிய இருவரையும் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சிறையிலிருந்து அழைத்து சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூன் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வருகின்ற 25ஆம் தேதி ஆன்லைனில் வெளியிடப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஜூன் மாதம் நடைபெறும் கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவை, கட்டண பிரம்மோற்சவம் உள்ளிட்டவைகளுக்கான டிக்கெட்டுகள் வருகின்ற 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜோஷ்டாபிஷேகம் டிக்கெட்டுகள் 21ஆம் தேதியும், அங்கட் பிரதட்சண டோக்கன்கள் 23ஆம் தேதியும் வெளியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்றுள்ள அதிபர் புட்டினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்லோவாக்கியா அரசியல் தலைவர்கள் விமர்சனம் செய்துள்ளனர். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கேமரூன் வாக்கெடுப்பு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் 23ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும், இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. கோவையில் நடந்த வாகன பேரணியில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக தொண்டர்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. திருச்சியில் வரும் 22ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தொடர்ந்து திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய திட்டம். வரும் 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் பிரச்சாரம். மார்ச் 31ஆம் தேதி வரை முதற்கட்ட பிரச்சார பட்டியல் வெளியீடு. மக்களவைத் தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் வெளியீடு. வேட்பாளர்கள் பட்டியலை நாளை வெளியிடுகிறது திமுக. பாஜகவுடன் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்திக்கிறது பாமக. பாஜகவுடனான கூட்டணியை உறுதி செய்தார் பாமக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகள் பட்டியல் வெளியீடு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருப்பூரில் சுப்பராயன், நாகையில் செல்வராஜ் போட்டி. அதிமுக, தேமுதிக இடையே நாளை கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து. தேமுதிகவிற்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி உட்பட 4 தொகுதிகள் ஒதுக்கீடு என தகவல். மதிமுக வேட்பாளராக திருச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார் துரை வைகோ. நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளராக சூரியமூர்த்தி தேர்வு. அதிமுகவின் பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு நிரந்தர தடை. இடைக்கால தடையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் இன்று கூடுகிறது காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம். தேர்தல் அறிக்கையில் பல்வேறு வாக்குறுதிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்படுகிறது. ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தார் தமிழிசை சவுந்தரராஜன். தீவிரமான மக்கள் பணியாற்றவே பதவியை ராஜினாமா செய்ததாக தமிழிசை பேட்டி. அதிமுக வேட்பாளர்களின் வேட்புமனு படிவத்தில் கையெழுத்திட அனுமதிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மனு. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு தரவுகளை 21ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. திருப்பதியில் ஜூன் மாதத்திற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 25ஆம் தேதி ஆன்லைனில் வெளியீடு. திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.